வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக சிம்பிளாக எம்மியான சிக்கன் குழம்பு தாங்க சமைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மீடியம் சைஸ் குக்கர் எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டா போதும். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் வந்து நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சோம்பு, 2 லவங்கம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, இது போதும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே அதை நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து அது பொரிய ஆரம்பிச்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். அதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பொடியாக வந்து நறுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அந்த போட்டிருக்க ஸ்பைசஸோடு ஒரு 2 பெரட்டி விட்டுடலாம். எப்பவுமே வந்து நம்ம வெங்காயம் வதங்கும் போதே வந்து உப்பு சேர்த்துட்டோன்னா அது வந்து கொஞ்சம் ஏர்லியராக வதங்கிடும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ உப்பு தான் சேர்க்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லது. ஸோ கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து அதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம உப்பு பார்த்தும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப மெயின். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சாச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே நீங்கள் அரைக்கும் போது அது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே சேர்த்து இன்னும் அரைச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வாசம் வந்து அந்த அரோமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து அதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துருவோம் இப்போது. ஸோ தக்காளியும் அதே மாதிரி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் வந்து நீல வாக்கில், தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும் இல்லையா? வதங்கின பிறகு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ அந்த 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம். ஸோ இந்த மசாலா, அதாவது போட்டது வந்து என்ன, இந்த ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி, அதோடு சேர்த்து இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுருவோம். ரொம்பவே சிம்பிளான குழம்பு இது. ரொம்ப பெரிய மசாலா அரைச்சிலாம் போடாமல் சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் பெரட்டினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு மீடியம் காரம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து மஞ்சத்தூளும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இருந்தால் போதும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இது கூட சேர்ந்து தனியாத்தூளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயின் இல்லையா? ஸோ தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்து அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த 3 தூளையும் வந்து நல்லா வந்து அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே நல்லா கிளறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்க்கணும் இல்லையா? ஸோ இதுலேருந்து நான் 1/2 kg சிக்கன் எடுத்ததுனால ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெரட்டிடலாம். இப்போ பெரட்டிட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே சூப்பராக வெந்துடும் சிக்கன். 3 விசில் வந்தோடனே எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக வந்துருச்சு இல்லை? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதில் வந்து கார்னிஷ்காக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை கூட ஆட் பண்ணலாம். பட் கருவேப்பிலை கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ கொத்தமல்லி மட்டுமே ஆட் பண்ணிட்டாலே போதும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே சும்மா ஒரு சின்ன ஒரு கொதிக்கட்டும். அவ்வளோதான், எம்மியான சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான சிக்கன் குழம்பு இல்லையா? ஸோ இது ரைஸோட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தியோட கூட செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். கெஸ்ட்டு வந்துட்டாங்க, சீக்கிரமாக டக்குன்னு பண்ணணும்னா 10 நிமிஷம் தான் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கெஸ்ட்டெல்லாம் அசந்து போயிடுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. பாய்.